சரி, பெரியார் என்னென்ன பண்ணாருன்னா ஒரு பட்டியல் போடலாம் இங்க. இன்றைக்கு இருக்கிற அந்த திராவிட கட்சி ஆட்சியாளர்களுடைய வருகை என்பது கூட தந்தை பெரியாருடைய வழிகாட்டுதல் தான். பெரியார் இல்லைன்னா அதிமுக இல்ல, திமுக இல்ல, மதிமுக இல்ல, தேமுதிக இல்ல, இந்த திராவிட இயக்கங்கிற சொல்லாடலுடைய வரதெல்லாம் பெரியார் இல்ல, அப்படியே சொல்லணும். தந்தை பெரியார் அவர்கள் தான் திராவிடர் கழகம் என்று ஒன்று தோற்றுவிச்சு அதற்கு பிறகு வழியே தேர்தல் அரசியலுக்கு அவருடைய சீடர்களாம் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படி வந்தவங்க. ஆனால் இன்றைக்கு வந்த ஒரு சில திராவிட கட்சிகள் என்ன நிலையில இருக்காங்கன்னா, சனாதன பிடியில் சிக்குண்டு இருக்காங்க. சனாதன அரசியலை உள்வாங்கியிருக்காங்க. தந்தை பெரியார் இன்றைக்கும் பேசுகிறார், பேசும் பொருளா இருக்கிறார்னா அதற்கு காரணம் அவர் எடுத்துக்கொண்ட சனாதன எதிர்ப்பு கொள்கைதான். கடவுள் மறுப்பு, சனாதன எதிர்ப்பு.